சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் நண்பனே, வந்திடு என் இயேசு உன்னை அழைக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் இந்த 5 விதமான கேள்விகள் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். நன்றாக கவனித்து பாருங்கள். பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் பயத்தோடு இருக்கலாம். நான் பயத்தோடு காணப்படுகிறேன், என் வாழ்க்கையில் இருக்கிற பயம் நீங்குமா என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்கள், கேட்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறார். நீங்கள் பயப்படாது இருங்கள் என்ற வார்த்தை மட்டும் பைபிளில் 365 முறை வருகிறது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். சிந்தித்து பாருங்கள். ஒரு வருஷத்துக்கே 365 நாட்கள் தான். 365 நாட்களுமே நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் பயத்தோடு இருக்கலாம். இனி நீங்கள் பயப்பட வேண்டாம், இயேசு உங்களோடு இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கவலையோடு காணப்படலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ கவலைப்படாதே என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். 1 பேதுரு 5 அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்கள், கேட்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்களை கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய கவலை எல்லாம் ஆண்டவர் மேல் வைத்து விடுங்கள். இன்னொரு வேத வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனம் வாசிங்கள், கேட்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனம். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல், என் மகனே, என் மகளே, நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். உனக்கு என்ன தேவையோ அது ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் துக்கத்தோடு காணப்படலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ ஏன் துக்கம் படுகிறாய்? யோவான் 16 அதிகாரம் 20 வசனம் வாசிங்கள், கேட்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று. ஒருவேளை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் மனசு ரொம்ப பாரமாக இருக்கிறது, யாருக்கிட்ட சொல்லி அழறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ ஏன் உன்னுடைய பாரத்தை என் மேல் சுமத்தி விடு, நீ ஏன் சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று உங்களை பார்த்து கேட்கிறார். சங்கீதம் 55 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்கள், கேட்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் மகனே, என் மகளே, உன்னுடைய பாரத்தை என் மேல் வைத்து விடு, நீ ஏன் சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஒருவேளை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, நான் உங்கள்கிட்ட அதிகமாக ஜெபம் பண்ணுறேன் ஏசப்பா, ஆனால் நான் நினச்சது கிடைக்க மாட்டேங்குது, நான் கேட்டது ஏன் கொடுக்க மாட்டீங்க, ஏன் நீங்கள் தாமதப்படுத்துறீங்க என் வாழ்க்கையில் மட்டும் சொல்லிட்டு
நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ என்னிடத்தில் கேள், ஆனால் நான் தருகிறேன். ஆனால் நீ விசுவாசமாய் கேட்டால் மாத்திரமே நான் தருவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். மார்க் 11:24 வாசிங்கள், கேட்போம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசியுங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ எதை வேணாலும் கேளு, நான் தருகிறேன். ஆனால் நீ விசுவாசத்தோடு கேட்டால் மாத்திரமே தருவேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்.